ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தின் 437வது நாமா ஓம் ஸ்ரீ கோமலாகாராயை நமஹ ஓம் என்பதாம். கோமலா என்பது அழகு, அவயவங்களின் அழகு. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். அழகு என பொத்தாம் பொதுவில் சொல்வது எப்படி? எந்த அவயவத்தை குறிப்பாக உணர்த்தும் என்றெல்லாம் கேள்விகள். கோயில்கள் நிறைந்த ஊர் கும்பகோணம். அதில் முக்கியமானது ஸ்ரீ கோமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சாரங்கபாணி கோயில். அதில் வீற்றிருக்கும் தாயாரின் பெயர் கோமலவல்லிதான். அந்த தாயாரை பற்றி அவளது ஆக்ஞையால் தண்டகம் ஒன்று இயற்றினார் ஸ்ரீ வரத விஷ்ணு கவி என்பவர். கோமலா என்று சொன்னவுடன் மனம் அந்த பெயரில் லயித்தது. கோமலா தண்டகம் என் கண் முன் பார்வையில் விரிந்தது. அதில் சுவாரஸ்யமான இடம் இதுதான். त्वदीयस्य கண்டஸ்ய பாசா ஜிதஸ்ய ஸ்வகீய பிரபோ சந்நிதௌ பங்க ஆசீன் மம இதி. சுவாமியின் கையில் இருந்த பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு மௌனம் காத்ததாம். எதனால்? ஜிதஸ்ய தோற்கடிக்கப்பட்டு விட்டதனால். எதனால் தோற்கடிக்கப்பட்டது? தாயாரின் கழுத்தின் சோபையினால். அந்த அழகு முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் கவி. பங்கம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக பம் பம் என்று குளறிற்றாம் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கம். இதை யாரிடம் போய் சொல்லிக்கொள்வது? பிற சங்குகளிடம்தான். எங்கே? பாரத போரில் வீரர்கள் அனைவரும் ஊதிய சங்கங்கள் போர் முடிந்த பின் அமைதி காத்தன. ஓய்வு கொடுத்தாள் கோமலவல்லி. அப்பொழுது சொல்லிற்றாம், பாஞ்சஜன்யம் நாம் அனைவரும் தோற்றோமப்பா என. அம்பாளின் கழுத்துக்கு முன், அவளுடைய அந்த கழுத்தின் சோபைக்கு முன் என்று கூறிற்றாம். கோமல என்ற வார்த்தை அழகான கழுத்தை உடையவள் என்று சொல்லுவது. கோமல கம்பு, கோமல கண்டகா இரண்டையும் சொல்லலாம். கோமல கம்பு என்பது சங்கையும், கோமல கண்டகா என்பது கழுத்தையும் குறிக்கும். கம்பு கண்ட ஒரே வார்த்தைதான். அன்னையின் கழுத்து சங்கை போல என்கின்றனர் வசினி வாக்தேவதைகள். ஓம் ஸ்ரீ கோமலா காராயை நமஹா ஓம். அம்பாள் மிருதுவான அழகு உள்ளவள், அழகான கழுத்து உள்ளவள், அமைதியை அளிப்பவள். அதனால் அவளை போற்றுவோம். ஓம் ஸ்ரீ கோமலாகாராயை நமஹா ஓம் என. குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.